விருச்சிகம் ராசி 12 ராசிகள்லையுமே ஒரு தனித்துவம் நிறைஞ்ச ராசி அப்படின்னா அது விருச்சிகம் தான். இப்படிப்பட்ட விருச்சிக ராசியில் பாருங்கள், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான். முருகப்பெருமானால் ஆளக்கூடிய ஒரு கிரகம். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாட்டை மனமாற செய்து வழிபட்டால் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயம் பெற முடியும். முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை சேரும். அந்த முருகப்பெருமானோட அருளால் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற உங்களுக்காக வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையுமே முன்னேற்றம் பெற ஜாதக கணிப்பு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தின் அருளால் இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரக நிலைகளின் மாற்றங்கள் என்ன மாதிரி உருவாகும், இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அதாவது இப்போ உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் அமையும், நீங்கள் நினச்சது அது போலவே சரியாக நடக்குமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சில ஏற்றம் இறக்கம் நிறைந்த பலன்கள் உண்டாகக்கூடிய அமைப்பில் தான் கிரகநிலைகள் உண்டாகியிருக்கு. சில இடங்களில் உங்களுடைய பணிகள் கொஞ்சம் ஏற்றம் கொடுக்கறதா இருக்கும், சில இடத்துல ஏமாற்றம் நிறைந்ததாக கூட இருக்கும். போராட்டங்கள் வந்து போகும், உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரும், நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அமோகமாக இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு இப்போ உங்களை விட்டு நீங்கிடும். பிள்ளைங்களால் சில பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்குமே நீங்கள் நல்ல முறையில் தீர்வு காணக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. அலுவலகத்தில் அக்கறையோடு வேலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு இதனால் வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புமே உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு லாபம்லாம் இருக்குது. புதிய முதலீடுகள் செஞ்சு உங்களோட தொழிலை நல்ல முறையில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. குடும்பத்தில் பாருங்கள், மகிழ்ச்சி உண்டாகும், பிள்ளைங்க பெருமை சேர்த்துவாங்க. உங்களுக்கு பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக உங்களோட வாழ்க்கையில் அமையும். குடும்பத்துக்காக பணம் சேமிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. புதிய முதலீடுகள் செய்யுங்க, நன்மை கிடைக்கும். ஆனால் எச்சரிக்கையாக புதிய முதலீடை செய்யணும். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நன்மை தீமை ரெண்டுமே கலந்த பலனை தருது. கவனமாக செயல்பட்டால் தீமைகளை நீங்கள் சமாளிக்கலாம். எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்ல ஒரு உயர்வை பெறலாம். முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. ஆன்மீக பெரியவங்களோட ஆசையால் குடும்பத்தில் உங்களுக்கு பாருங்கள் இப்போ நல்லது நடக்கும். நண்பர்கள் விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாகவும் கவனமாக தான் இருக்கணும். வியாபாரத்துலேயுமே முதலீடை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போது இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட தேவைகளுக்கான முழுமையான கவனத்தையும் செலுத்தினா நன்மைகளை பெறலாம். பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தினம்தோறும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு அன்றைய தினத்தை துவங்குங்க. நன்மைகளையோ நல்ல ஒரு உயர்வையோ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க. ஒவ்வொரு கிரகத்துமே குறிப்பிட்ட கால இடைவில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறது வழக்கம். இந்த கிரகத்தோட நிலைகளும் இந்த கிரகத்தோட நிலை மாற்றம் இடப்பெயர்ச்சியானது 12 ராசிக்குமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. இந்த தாக்கம் சில ராசிக்கு நல்ல பலனையும் கொடுக்கும், சில ராசிக்கு அசுப பலனும் உண்டாகும். அப்படி எப்படி கிரக நிலைகள் இருக்குது, அந்த கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வராரு. செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் வராரு இந்த மாதம். அதாவது இந்த மாதம் இப்படி தான் கிரகநிலை இருக்குது. அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. சூரியன் ரொம்பவுமே சிறப்பான அம்சத்தில் வரக்கூடிய காலகட்டம் இதாது. பகை வீட்டுக்கு சூரிய கூட வரக்கூடிய ஒரு காலகட்டம். விருச்சிக ராசி அன்பர்கள் வேலை விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதுவும் மேலதிகார விஷயத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும்.
வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த கவனத்தோடு சென்றால் நல்லது. அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள், போட்டி, பொறாமை இது எல்லாமே இருக்கும். முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். எந்த ஒரு ஆவணத்தில் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் அதை நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. பெற்றோர் பெரியோர் விஷயங்களும் சரி, உறவினர்களோட எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் இருங்க. பெரியவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குடும்பத்துலேயும் சரி, பூர்வீகத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆறுதல் பக்கபலமாக இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண், முதுகு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏதாவது வரலாம், கவனமாக இருங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய துணிவு இருக்குது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை துணிச்சலாக எதிர்கொண்டு நன்மையை காண்பீங்க. எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு படிப்படியாக நடக்கும். புதிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த வாரம் சிறப்பான உயர்வு ஏற்படும். புதிய தொழில் மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுது. படைப்பாளிகள், கலைத்துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க அப்படின்னு எல்லோருக்குமே உங்களோட தொழில் அமைப்பு ரொம்பவுமே யோகம் தரக்கூடியதாக அமைய போகுது. எல்லா விதமான சுப காரியங்களும் அடுத்தடுத்து நடக்கும். உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். இழுபறியாக இருந்த விஷயம் கூட நல்லபடியாக அடுத்தடுத்து உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த கஷ்டம், பாதிப்பு இது எல்லாமே உங்களை விட்டு நீங்குது. கணக்கு வழக்கு, ஆவணம், மருந்து மாத்திரைகளை சரியாக வச்சுக்கோங்க. ஆவணங்கள் விஷயத்தில் மட்டும் படித்து பார்த்துட்டு உங்களோட முடிவு எடுக்கணும். உங்களோட வேலையை சரியாக செய்யணும். யோகங்கள் அதிக அளவில் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றவங்களோட குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும். இது தவிர்த்தால பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களை நெருங்காது. மேலும் சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் ஈடுபடாமல் இருங்க. நரசிம்மர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு மனசுக்கு நிம்மதியை தரும். நிம்மதியான தூக்கம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். பணவரவு சீரான முன்னேற்றத்தை தரும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பணவரவு தேவையான அளவுக்கு இருந்தாலுமே அதுக்கேற்றது போல திடீர் செலவுகளும் இருக்கும். அதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. பெண் அல்லது பிள்ளைகளோட திருமண முயற்சிகள் இப்போ சாதகமாக உங்களுக்கு உண்டாகும். மற்றவங்கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். ஆனால் இறுதியில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான போக்கு உண்டாகுது. வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் இப்போ ஈடுபடலாம். அந்த ஈடுபாட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது. அதனால் இருக்கிற வேலையை மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிக்கோங்க. வியாபார அபிவிருத்திக்காக கடன் வாங்குறதையுமே தவிர்க்கணும். பெரிய அளவில் வாங்குறத தவிர்க்கலாம். சின்ன அளவில்னா அது எதுவும் பிரச்சனை கிடையாது. சக வியாபாரிகளின் யோசனைகளை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் செயல்முறைப்படுத்துங்க. பணியாளர்கள் முரண் பிடிச்சாலும் அவங்கள விட்டு பிடிச்சி வேலையை வாங்குங்க. விற்பனை இதனால் வழக்கம் போல் சரியாக நடக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் உங்களுக்கு இப்போ ஆதரவாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கணவரை அனுசரித்து செல்வது நல்லது. திறமைகளால் மதிப்பு உயரும் ஒரு சிறப்பான வாரம். ஏன்னா உங்களுக்கு கிரக அமைப்புகள் அப்படி உண்டாகிது. எதிர்காலம் பற்றின சிந்தனை இப்போது அதிகரிக்கும். முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. தடைபட்டு வந்த அனைத்து பாக்கியங்களுமே இப்போ உங்களுக்கு விரைவில் கைகூடி வரும். வீடு, வாகன யோகம், புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அம்சம் இருக்குது. வீட்டில் திருமணம் போன்ற சுப வைபவங்கள் நடக்கும். பூமி மனையின் மதிப்பு கூடும். தந்தை வழி சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அண்டை அயலாருடன் இருந்த சண்டை, சச்சரவு, பிணக்குகள் மறையும். சனி மற்றும் செவ்வாய் இந்த 2 கிரகத்துக்கும் இப்போ சம்மந்தம் ஏற்படுது. தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணை இங்கே எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. ஒரு 2 வாரத்தில் திருமணம் முயற்சியை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு செய்யுங்க. அதாவது இந்த மாதத்தில் இந்த 2 வாரம் விட்டு அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகள் ஈடுபடுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. முருகப்பெருமானை மனமாற வழிபட்டால் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களுமே நடக்கும். முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்ற விருச்சிகம் ராசி அன்பர்கள் நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.